अली जनाब मौलाना मोहतरम ने बहुत ही वाज़ेह और साफ़ कलिमात में इस काम के फ़ज़ाइल बयान फरमाए। मैं उनका तहे दिल से मशकूर हूँ। हमारे मुअज़्ज़ज़ मेहमान अली जनाब सैयद इब्राहिम साहब अब तमिल ज़मात में ख़िताब फरमाएंगे। उससे पहले मैं आप लोगों के सामने एक बात रखना चाहता हूँ कि हमारे पास अब आपको के दरमियान हमारे वॉलंटियर्स कमिटमेंट स्लिप डिस्ट्रीब्यूट करेंगे। अगर आपके पास नक़द इस काज को देने के लिए कुछ है तो अल्हम्दुलिल्लाह, अगर नहीं है तो सुम्मा अल्हम्दुलिल्लाह कमिटमेंट स्लिप आपके पास पहुंच रहा है। इसमें आप जितना रकम आप दे सकते हैं वो लिखकर अपना फ़ोन नंबर तहरीर करके हमारे पास जमा करा दें। इंशाअल्लाह हम खुद आपसे राबिता कर लेंगे। मैं अपने वॉलंटियर से अर्ज़ कर रहा हूँ कि वो कमिटमेंट स्लिप लाकर हवा में डिस्ट्रीब्यूट करें। अली जनाब सैयद इब्राहिम साहब MS के कन्वीनर तमिलनाडु यहाँ तशरीफ़ फरमा है। मैं उनसे अज़मन गुजारिश करता हूँ कि वो अपने कलिमात से तरगीबी कलिमात से हमें नवाजें। அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டெஸ்டிடியூட் கேர் ட்ரஸ்ட் உடைய நிர்வாக பெருமக்களே, மிக சுருக்கமான நேரமாக இருப்பதாலும் துஆவுடைய நேரமாக இருப்பதாலும் ரத்தின சுருக்கமாக நான் இந்த சபையை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமே இதில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது இன்றைக்கி யாரெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோமோ மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 90வது சூரா அல் பலது மாநகரங்கிற அத்தியாயத்தில் 11வது வசனத்துக்கு மேலே அக்கபாவை அவர்கள் கடக்கவில்லை. நபியே, அக்கபாவை கடப்பதுனா என்ன? வெற்றியாளர்கள் அப்படின்னா யார்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க யார்? அப்படின்னு ஒரு 5 காரியங்களை அல்லாஹ் செய்ய சொல்கிறான். ஒன்று, அடிமைகளை உரிமை விடுதல். அடிமையை உரிமை விடுறது. அந்த காலத்தில் அடிமைகளை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இந்த காலத்தில் அடிமைகளே இல்லை, நிஜத்தில் அடிமைகள் இல்லை. ஆனால் நாம் மஸ்ஜித் சேவைக்குழு மூலிமா ஊர் ஊராக போய் பார்க்கும்போது கணக்கெடுக்கும்போது இந்த காலத்துலேயும் அடிமைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி அடிமைகள் இல்லைனாலும் நம்ம கண்ணுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு பெண்மணி வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கும், கட்ட முடியாமல் இருக்கும். கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கு, ஹெர்னியா ஆப்ரேஷனுக்காக கடனுக்கு வட்டி வாங்கியிருக்கும். வெளியிலிருந்து ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருப்பார், பணம் கொடுக்குறியா, என்ன சொல்கிறேன்னு கத்துவார். அப்போ அந்த அம்மா துடிக்கும், வெக்கப்படும், திட்டாதீங்கன்னு சொல்லும். இப்போ அந்த அம்மாவை அவன்கிட்ட விடுவிக்கணும் அப்படின்னா ஒரு 10,000மோ 20,000மோ கொடுத்து அந்த கடனை அடைச்சா விடுவிச்சிடலாம். அப்போ இன்றைக்கும் அந்த அடிமைகளை உரிமை விடக்கூடிய கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த வீட்டில் வந்து வீடு பார்த்தா நல்லா இருந்தது. தனியாக ஒரே ஒரு வயசானவர், ஒரு 70-80 வயசு இருக்கவருக்கு. அவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர், செல்வம்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. சரி, மளிகை ஜாமானத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, எனக்கு மளிகை ஜாமானம் வேணாம், என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ருங்க அப்படின்னாரு. ஏங்க, இங்கே தான் வீடு இருக்குது உங்களுக்கு, இந்த வீட்லேயும் பேசாமல் இருங்க, பக்கத்து வீட்டில் வேணால் மளிகை ஜாமானத்தை கொடுத்து சமைச்சு சாப்பாடு வாங்கிக்கிங்க அப்படின்னா, இல்லைங்க, வீட்டு வாடகை கொடுத்து 6 மாதம் ஆச்சு, டெய்லி டார்ச்சர், வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரியல, கால் அடிபட்டு கிடக்குது, என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, யாரும் இல்லை, தனியாக இருக்கிறார். அப்புறம் அவரை கொண்டுட்டு போய் நம்ம லோக்கலில் ஒரு முதியோரத்தில் கொண்டு போய் விட்டு போட்டு வந்தோம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு வகையான அடிமையாக தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வாடகையும் கொடுக்க முடியாது, வயசு ஆயிடுச்சு, சோத்துக்கும் காசு இல்லை. அப்போ அவங்க எங்கே தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போ இன்றைக்கி வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் காலேஜ் கட்டி வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க, மதரசாக்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க, எத்தீம் கானா கூட கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் முதியோர் இல்லம் கட்டவில்லை அப்படின்னா அதற்கான அவசியமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த சமுதாயத்துக்கு எந்த காலத்திலுமே முதியோர் இல்லம் ஒன்று தேவை
அப்படின்னு கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இஸ்லாம் அவ்வளவு சொல்லி இருக்குது பெற்றோர்களை பாதுகாப்பது சம்பந்தமாக. உங்கள் பெற்றோர்கள் தான் சொர்க்கம், உங்கள் பெற்றோர்கள் தான் நரகம். உங்கள் பெற்றோர்கள் துவாவை கொண்டு சொர்க்கத்துக்கும் போலாம், பெற்றோர்களை நோவினை செய்து நரகத்துக்கும் போலாம். ஒன்றல்ல ரெண்டல்ல, தாயின் காலடியில் சொர்க்கம்னு சொன்னது இந்த மார்க்கம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் முதியோர் இல்லம் கட்டுறதா இருந்தா இவ்வளவு லேட்டா கட்டியிருக்க தேவையில்லை. அவங்களாம் எப்பவோ கட்டி வச்சிருந்திருப்பாங்க ஏக்கர் கணக்குல. ஆனா அதற்கான அவசியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைய காலம் அப்படி அல்ல. இன்னைக்கு காலம் அப்படி கிடையாது. இன்னைக்கு எங்க ஊர் திருப்பூர் மாதிரி ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளார ஒரு வீட்டு வாடகைக்கு கொடுக்கறதா இருந்தாலே உங்க வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் வீடே இல்லைன்னு சொல்லிடுறாங்க, வீடே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பெற்றோர்களை விட்டு அந்த கூட்டு குடும்பங்கிறது செதைஞ்சு போய் முதியோர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தனி குடித்தனம் போகப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை. இதில் இன்னொரு விஷயம் வச்சுங்க, ஏழைகளுக்கு மட்டும் இந்த கஷ்டம் இல்லைங்க, ஏழைகளுக்கு மட்டும் இந்த கஷ்டம் இல்லை. குறிப்பாக செல்வந்தர்கள் குழந்தைகள்லாம் போய் சம்பாதிக்கிறதுக்கு போயிடுறாங்க ஃபாரினுக்கு, என்ஆர்ஐ நல்லா சம்பாதிக்கிறாங்க. இங்கே ஒரு வகையான கேன்வாசிங் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு கோயம்புத்தூர் ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிள்ளைங்க ஃபாரினில் இருக்கிறாங்க, இங்கே அம்மா அப்பா தனியாக இருந்தால் சொல்லுங்கள் நான் உதவி செய்கிறேன்னாரு. நான் தான் எம்எஸ்கே வாச்சேன், ஓ ஃப்ரீ தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் நான் எத்தனை பேர்த்த வேணாலும் கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு. இல்லைங்க இது பணம் கட்டணும் அப்படின்னாரு. சொல்லுங்கள் எவ்வளோங்க பணம் கட்டணும் அப்படின்னு. அவங்க வச்சுருக்க ஸ்கீம் என்ன தெரியுங்களா, கோயம்புத்தூர் தான், வேற எங்கேயும் இல்லை, ஒரு ரெசார்ட் மாதிரி. அதாவது அவங்க எப்படி கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிக்கணும் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் மாதம் 50,000 ரூபா கொடுக்கணும். கொடுத்தா அவர் என்ன செய்வார், காலையில் ஃபில்டர் காஃபி கொடுப்பாரு, 2 இட்லி கொடுப்பாரு, மதியானம் சோறு கொடுப்பாரு. இதுக்கு எவ்வளோ சார்ஜுன்னா 50,000 ரூபா மாதம் கொடுக்கணும். அது போக 2 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டையே வித்துறாங்க ரியல் எஸ்டேட் பண்ணி. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கும் நம்பி வலியுது, அதுக்கும் நிரம்பி வலியுது. இன்னொரு முதியோரில் போய் பார்க்குறேன், இதே மாதிரி மாதம் 45,000 ரூபா கட்டணும், ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி இருக்குது, படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க, 50,000 ரூபா சார்ஜ். இப்போ ஸ்கூலுக்கு தான் அட்மிஷன் கிடைக்காம இருந்தது, இப்போ முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய சிரமமாயிருச்சு. நேற்றே அஸ்வாக் பாய்கிட்ட ஒரு ஆளுக்கு அட்மிஷன் கேட்டால் தரமாட்டேங்கிறாரு. இல்லைங்க நீங்கள் வாங்க பேசி கன்செஷன் பண்ணாதான் இனிமேல் உங்களுக்கே அட்மிஷனுங்கிறாரு. உண்மை, நேற்று நடந்ததை சொல்கிறேன், இது முந்தா நேற்று நடந்ததில்ல, நேற்று நடந்ததை சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் வயசானவர், அவர் அந்த மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு பல வருஷம் ஆகிப்போச்சு. மனைவி மக்களை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடம்பெல்லாம் அடிபட்டுருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாச்சு. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதாவது அவருடைய சொந்தங்களும் இல்லை, மனைவியுடைய சொந்தங்களும் இல்லை. இப்போ பார்க்கறதுக்கே ஆள் இல்லை, உடம்பெல்லாம் அடிபட்டு கிடக்குது. மனைவி மக்கள்லாம் அவங்க மேலே கோபத்தில் இருக்கிறாங்க, பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ அதில் ஒருத்தர் போய் ஒரு ஹஜ்ரத்திட்ட போய் சரியத்துடைய சட்டம் என்னன்னு கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியத்துடைய சட்டம் என்ன, இவர் மேலே யாருக்கு உரிமை இருக்குது, யார் பார்க்கணும். அதாவது மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு கடமை இருக்கா இல்லையான்னு சொல்லி அவருடைய மனைவியின் உறவுகள் போய் ஹஜ்ரத்திட்ட போய் கேட்குறாங்க. பரவாயில்ல, ஹஜ்ரத் ஒரு நல்ல சட்டத்தை சொல்லிட்டாரு, இல்லைன்னா போச்சு. அவர் சொன்ன சட்டம் என்னன்னா, ஏங்க டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிருக்காரு. டைவர்ஸ் எல்லாம் ஆகலிங்க, சும்மா தான் பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்போ உங்கள் மேலே தான் கடமைன்ட்டார். அப்படி உங்கள் மேலே கடமைன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வராங்க. ஏங்க நாங்கள் போய் ஹஜ்ரத்திட்ட போய் கேட்டோம், எங்கள் மேலே தான் கடமைன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அதனால நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஒருவேளை ஹஜ்ரத்து கடமை இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா தூக்கி போட்டுட்டு போகிறதான். அந்த பேஷண்ட்டை இன்னைக்கு உடம்புல காயங்களோட படுத்து கிடக்கக்கூடிய ஒருத்தருக்கு அட்டெண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அட்டெண்டர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறோம், பேஷண்ட்டு கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறோம், கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஒரு ஆள் அனுப்ப வேண்டியிருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த காலம் அப்படி இருக்கிறது, இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குது. இன்னைக்கு நான் ஏற்கனவே வந்த முறை ஒரு முறை சொன்னேன், அதாவது நம்பவே முடியாத ஒரு விஷயங்கள். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல்ல முஅத்தினா இருந்தவர், பல ஜனாசாக்களை குளிப்பாட்டினவர், அவருடைய நிலைமை என்னன்னு போய் பார்த்தா தன்னந்தனியா கிடக்கிறார், கைகால் வராமல் கிடக்கிறார், பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, கண்டுகொள்ள யாரும் இல்லை.
ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க யாருமே. அதாவது யாராவது ஒரு முதியோரை கொண்டுட்டு வந்தால், முதியோர் இல்லத்தை நம்ம கட்டணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, ஏன் அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் சொல்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேணா நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், யாராவது சொல்லவே முடியாது. இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரியவங்க ஒரு அனாதையாக இருக்கிறாங்க, ஆதரவற்றவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறதா நம்ம வேலையை தவிர அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் நாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பெரிய பலனையும் கொடுக்கல. என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், நான் பலனையும் கொடுக்கல. அதனால குழந்தைகள் இருக்கிறார்களே என்பதற்காக நாம் அந்த முதியோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்தாமல் விட்டுறக்கூடாது. 4வது சூரா அன்-நிசா 75வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள், பலகீனமான குழந்தைகள், பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள், பலகீனமான குழந்தைகள், இவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். ரப்பே, எங்களுக்காக ஒருவரை கூட நீ உதவுவதற்கு அனுப்ப மாட்டாயா? எங்களை பாதுகாப்பதற்காக ஒருவரையாவது நீ அனுப்ப மாட்டாயா என்று மன்றாடி கேட்கிறார்கள். எங்களை பாதுகாக்காத, எங்களுக்கு உதவாத இந்த அக்கிரமக்கார ஊர்களிலிருந்து எங்களை வெளியாற்றுவாயாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், ஏன் அவர்களுக்காக நீங்கள் போராடக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாதுன்னு. அந்த முயற்சி தான் இந்த டெஸ்டிடியூட் கேர் சென்டர் ட்ரஸ்ட். இந்த முயற்சி இல்லைன்னா ஒரே ஒரு நபர், ஒரு வயதான முதியவர் இரவு, ஒரு ஹதீஸுங்கிறது ஹதீஸு, ஒரு வயதான முதியவர் ஒரு இரவுல சோறு கிடைக்காம பசியோடு தூங்கிவிட்டால் அந்த ஊரிலிருந்தே அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீக்கப்படுகிறது. அல்லாஹ் தன் பொறுப்பை நீக்கிக் கொள்கிறான். இது ஒரு மனுஷன் நம்ம ஊருக்குள்ள இத்தனை பேர் இருந்து ஒரு பசியோட ஒரு ஆளை படுத்துட்டா அல்லாவே தன்னுடைய பொறுப்பையே ஊற விட்டு நீங்கிறான் அப்படின்னா வேற யார் நம்ம மேல பொறுப்பெடுப்பது? அதனால இந்த சென்டர், இந்த டெஸ்டிடியூட் கேர், இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. குறிப்பாக இன்னைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா மனநல காப்பகம். இன்னும் கூட இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு மனநல காப்பகம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. தேவை. தர்காக்களை தான் கட்டி விட்டுருக்காங்க. நிறைய தர்காக்களை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. மனநல காப்பகம். அதே மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன், அந்த சில்ட்ரனுக்கான காப்பகம் இல்லை. ஆதரவற்றோர்களுக்கு பெட் ரிட்டன். இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கே நான் கூட்டிட்டு போனா கூட படுத்த படுக்கையா இருந்தால் எடுக்க மாட்டாங்க, நடமாடுற மாதிரி இருந்தால் தான் எடுத்துக்குவாங்க. அப்போ படுத்த படுக்கையா இருக்கிறவங்கலாம் யார் பார்க்கறது? அப்போ இதெல்லாம் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம், காலத்தின் அவசியம். தயவு செய்து எங்கெங்கேயோ சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க, அதெல்லாம் நம்ம மௌத்தானா நம்ம உயிர் போன உடனேயே எல்லா சொத்தும் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் யாராவது ஒருத்தர் அறிவாளி, யாராவது ஒரு புத்திசாலி ஒரு சொத்தை விற்று அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து இதில் போட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த சொத்து உங்கள் பேர்லேயே இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும். ஒரே ஒரு கட்டல் உங்களுடைய தாயின் பேரில், உங்கள் தந்தையின் பேரில், உங்களுடைய மூதாதையின் பேரில் ஒரு கட்டலுக்குரிய இடத்தை வாங்கி போடலாம். அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுப்பதற்காக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், அல்லது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பொறுப்பேற்றுக்கலாம், அல்லது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பொறுப்பேற்றுக்கலாம். உங்களுடைய சக்திக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் இந்த சொத்து தான் உங்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் சொத்து. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களை மட்டுமல்ல, நாமும் பல நபர்களுக்கு இந்த தகவல்களை சொல்லி இந்த ப்ராஜெக்டை சக்சஸ் ஆன ப்ராஜெக்டா ஆக்கணும். ஆதரவற்றவர்கள், அனாதைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தர் அனாதைகளை ஆதரிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை காட்டினார்களே. அப்படிப்பட்ட தானத்தை கொடுத்து, தர்மத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.